முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல, பெரியாரின் பேரனா, திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா, சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு. சில இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனாலதான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனியில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களோட பொட்டன்ஷியல பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து ஜெர்மனியில NRW மினிஸ்டர் பிரசிடென்ட் திரு ஹென்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்திச்சு பேசினேன். அவரும் அதையே தான் சொன்னாரு. இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன். ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிசினஸ் தாண்டி இந்த உறவு வலிமையாகுது. அதுதான் முக்கியம். அப்படித்தான் ஹென்ரிக் ஹூஸ்ட், இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு.